பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இனிமையான காலை வேளையை கர்த்தர் காணும்படி நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அவருடைய இரக்கம் பெரிது, காருண்யம் பெரிது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நீதிமொழிகள் 23:18 இப்படி சொல்லுகிறது: நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. தேவ பிள்ளைகளே, ஒரு முடிவுக்காக நம்ம நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். பல வருஷங்களாய் இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்றேன் ஐயா. பலர் சொல்லுவாங்க, ஐயா 8 வருஷமா நீதி கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறேன். 10 வருஷமா என்னோடு உலக மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் நன்மை செஞ்சேன், ஆனால் எனக்கு விரோதமாய் காரியத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள். பல வருஷமா நான் காத்திருக்கிறேன் ஐயா. எனக்கு இந்த காரியத்தில் ஒரு முடிவு கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும், இந்த காரியத்தில் ஒரு முடிவு உண்டாயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் என்று சொல்லி, வேலை படிப்பின் காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம். நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கையை தளர்ந்து விடாதீங்க. உங்கள் நம்பிக்கை ஒருபோது விட்டுறாதீங்க. உங்கள் நம்பிக்கையில் உறுதியாருங்க, உறுதியாருங்க. நாம் நம்பியிருக்கிற கர்த்தர் ஒரு நிச்சயமாய் முடிவை உண்டாக்குகிறவர். 430 வருஷம் விடுதலைக்காக முடிவு உண்டாகும், எங்கள் அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும் என்று காத்திருந்த தேவ ஜனங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கின அதே ஆண்டவர் நமக்கும் முடிவை உண்டாக்குவார், நமக்கும் முடிவை உண்டாக்குவார். நாளையில உள்ளத்தில் இந்த வசனத்தை வைத்து நாளைக்குள்ளே நீங்கள் கடந்து போங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க இல்லையா? வசனத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க இல்லையா? நிச்சயமே ஒரு முடிவை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே, பல நாட்களாய் நம்பிக்கையோடு ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வார் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டப்பா. பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம்ப்பா, அது வேலை காரியமா இருக்கலாம்ப்பா, அது அந்த ஒரு நில பிரச்சனையா இருக்கலாம். ஆண்டவர், அது என்ன காரியமா இருந்தாலும் ஒரு முடிவை உண்டாக்கி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.